Hi guys, welcome back to Intellectual Literature. நான் உங்க கௌரி. நாம இன்னைக்கு டு தி லைட்ஹவுஸ்ன்ற ஒர்க்கோடைய சம்மேஷனை தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஒர்க்கோடைய இங்கிலீஷ் வேர்ஷனும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கு, அதையும் மறக்காமல் போய் பாருங்கள். ஒரு ஒர்க்கோடைய 2-3 லாங்குவேஜில் நீங்கள் சம்மேஷன் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறோம், அதோடைய இங்கிலீஷ் சம்மேஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் பாருங்கள், இதையும் பாருங்கள். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, லெட்ஸ் கோ. டு தி லைட் ஹவுஸ் இந்த ஒர்க் வந்து 1927 வர்ஜீனியா உல்ஃப் வந்து எழுதியிருக்காங்க. இது வந்து ராம்சே ஃபேமிலி வந்து இசல் ஆஃப் ஸ்கைர் ஸ்காட்லாண்டில் இருக்குது. இந்த இடத்த விசிட் பண்ணுறதை தான் வந்து சென்டர் பார்ட்டாக வச்சுருக்காங்க. இது 1910 1920 நடக்கிற கதை. ஓகே, இதோட மூமெண்ட் என்னென்னா மாடர்னிசம், ஃபார்ம் வந்து சைக்காலஜிக்கல் நாவல், அப்புறம் இதோட ஸ்டைல் வந்து ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். இது என்ன ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா இன்னர் தாட்ஸ், ஃபீலிங்ஸ், டைம், ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப்ஸ், இது எல்லாமே வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒர்க் இந்த ஆத்தர் வந்து எப்படி இன்ஸ்பயர் ஆகியிருக்காங்கன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ், அவங்களுடைய சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் வந்து செயின்ட் ஈவிஸ்ன்ற இடத்துல நடந்ததெல்லாம் வந்து ரிமைண்ட் பண்ணி தான் இந்த ஒர்க் வந்து எழுதியிருக்காங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி நாவல் வந்து இதில் 3 பார்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து விண்டோ, செகண்ட் பார்ட் வந்து டைம் பாசஸ், தேர்ட் பார்ட் வந்து தி லைட் ஹவுஸ். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து டொமஸ்டிக் லைஃபு, அவங்களோட ரிலேஷன்ஷிப், அவங்க உள்ளுக்குள்ளே என்னென்ன கான்ஃப்ளிக்ட்லாம் இருக்குது அதெல்லாம் சொல்கிறாங்க. செகண்ட் பார்ட் வந்து காலம் கடந்து போகுது, டைம் பாசஸ் ஆகுது, டெத்துலாம் நிகழுது, இதெல்லாம் சொல்லுது. தேர்ட் பார்ட் வந்து ரிசல்யூஷன், எல்லாத்துக்கும் வந்து ஒரு முடிவு இருக்கும்ல, அப்புறம் வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் விஷன், அப்புறம் வந்து எமோஷ்னலாக ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்ட் ஆகிறாங்க. இதுதான் வந்து தேர்ட் பார்ட்டில் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நாவல்குள்ளே போகலாமா? ஓகே, இது பார்த்துட்டு நம்ம தீம்ஸ் பார்க்கலாம், கேரக்டர்ஸ் பார்க்கலாம், அப்புறம் வந்து ஆத்தரோடைய டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் வந்து கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஆரம்பிக்கிறாங்க. இதில் வந்து ஜேம்ஸ் ராம்சே, இவங்க வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ராம்சேவுடைய 6 வயசு பையன். இவனுக்கு வந்து அங்கே லைட் ஹவுஸ்க்கு போகணுன்னு ஆசை. இவங்க எல்லாருமே ட்ரிப்புக்கு ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க, அங்கே கெஸ்ட் எல்லாமே வந்திருக்காங்க. அந்த இடத்துல இருந்து லைட் ஹவுஸ் வந்து ஒரு போட்டில் போகிற மாதிரி சுற்றி அந்த தண்ணியெல்லாம் இருக்க போட்டில் போகிற மாதிரி இருக்குது. அந்த லைட் ஹவுஸ்க்கு போகணுன்னு வந்து இந்த குட்டி பையன் ஆசைப்பட்றான். அவங்க அம்மாவும் வந்து சொல்கிறாங்க, நாளைக்கு வெதர் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு நம்பிக்கையே கொடுத்துட்டாங்க. அவங்க அப்பா வந்து ஸ்ட்ரிக்ட், எப்பவுமே வீட்டில் அப்பானா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்கல்ல, அவங்க நல்லது தான் சொல்லுவாங்க, அது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அவங்க அப்பா சொல்கிறாங்க, இல்லை வெதர் நல்லா இல்லை, நம்ம வந்து போக முடியாதுன்னு சொல்லுவே அந்த குழந்தைக்கு அம்மா வந்து ஹோப் கொடுத்துட்டாங்க. ஆம்பளை பசங்களுக்கு எப்பயுமே அம்மா தானே எல்லாம். அம்மா வந்து ஹோப் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி அப்பா வேணான்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அப்பா அம்மாலாம் அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. அந்த இடத்துல வந்து டான்ஸ்லின்னு இருக்கிறவரும் இருக்கார். அவர் வந்து ராம்சேவுடைய மிஸ்டர் ராம்சேவுடைய ஸ்டூடெண்ட்டு. அவரும் வந்து மிஸ்டர் ராம்சேக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு. இப்படி அந்த குழந்தையும் வந்து கோவமாக இருக்கான். அந்த சமயத்தில் வந்து மிஸ்ஸஸ் ராம்சே மிஸ்டர் டான்ஸ்லி கூட வந்து ஒரு ரன்க்கு ஒரு வாக் மாதிரி போகிறாங்க. அப்போது மிஸ்டர் டான்ஸ்லி வந்து அவங்க பார்த்த உடனே மிஸ்ஸஸ் ராம்சே வந்து பிடிச்சிச்சு மிஸ்டர் டான்ஸ்லிக்கு. அவங்க அட்மையர் ஆகிட்டாங்க. நவ் நைட் ஆகுது. நைட்டில் வந்து மிஸ்ஸஸ் ராம்சே அவங்க குழந்தை ஜேம்ஸ்க்கு வந்து ஃபேரி டைல்ஸ் சொல்லி தூங்க வைக்கிறாங்க. அவளுக்கு வந்து நெக்ஸ்ட் இன்னொரு ஒர்க்கும் என்னென்னா, லில்லி பிரிஸ்கோ அப்படின்றவங்களும் அவங்க கெஸ்ட்டாக இருக்காங்க. அவங்க வந்து பெயிண்ட் பண்ணுவாங்க. அவங்க ஆக்சுவலி வந்து ஒரு அன்மேரிட் ஆர்டிஸ்ட். அவங்க வந்து பெயிண்ட் பண்ணுவாங்க. அவங்க பெயிண்டிங்க்கு வந்து மிஸ்ஸஸ் ராம்சே போஸ்ட் கொடுப்பாங்க. அவங்களுடைய பிக்சரை வந்து வரைகிறதுக்காக போஸ்ட் கொடுக்குறாங்க. அதுவுமே அவங்களுக்கு ஒரு ஒர்க்காக இருக்குது. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களோட வாழ்க்கையில், அதாவது எல்லா பெண்களோட வாழ்க்கையிலையும் வந்து மேரேஜ் வந்து அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி போல், அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த லில்லி வந்து அழகாக இவங்களுக்கு படம்லாம் வரைகிறாங்களே, அந்த லில்லியை வந்து கல்யாணம் ஆகாமே இருக்காங்க. அவங்க வந்து வில்லியம் பேங்க்ஸ், அவரும் வந்து அங்கே கெஸ்ட்டாக இருக்கார். அவர் கூட நம்ம வந்து திருமணம் பண்ணி வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆசைப்படுறாங்க. அந்த இடத்துக்கு இன்னொரு கெஸ்ட்டும் இருக்காங்க, இன்னொரு 2 பேரும், பால் ராலி அண்ட் மின்டா டோலி. இவங்களும் இருக்காங்க. இந்த இடத்துல வந்து பால் வந்து மின்டாக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க.
கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக. மின்டாவும் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இப்போது டின்னர் நடக்குது. டின்னரில் வந்து மிஸ்ஸஸ் ராம்சே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க. அவங்க ரொம்ப அழகாக, அவங்க நல்ல லுக்காக வந்து அழகாக இருக்காங்க. அண்டு அவங்க வந்து ரொம்ப ருசியான உணவுகள் எல்லாம் பரிமாறுறாங்க. அந்த இடமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கெஸ்ட் எல்லாம் இருக்காங்க, இவங்க ஃபேமிலியும் இருக்குது, எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அந்த இடத்துல ஒரு மியூசிக் பார்ட்டி கூட நடக்கும். இவங்க மிஸ்ஸஸ் ராம்சே வந்து அழகாக டான்ஸ் கூட பண்ணுவாங்க. இப்போ வந்து மிஸ்டர் ராம்சேக்கு வந்து போய் தனியாக உட்காந்துருக்காரு. அவருக்கு என்னன்னா ஒரு மென்டல் சப்போர்ட் வேணும். அப்போது மிஸ்ஸஸ் ராம்சே போயிட்டு மிஸ்டர் ராம்சே கூட உட்காந்து அவங்க கிட்ட கன்வர்ஸ் பண்ணுறாங்க, அவங்க கிட்ட பேசுகிறாங்க. அவங்க லவ் வந்து ஒரு அழகான மொமெண்ட் அந்த இடத்துல இருக்குது. ஒரு ஹாப்பியாக இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டே வந்து ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஒரு அந்த நைட்டில் வந்து முடியுது. மிஸ்ஸஸ் ராம்சே வந்து மிஸ்டர் ராம்சே வந்து அவரோட ஒப்பீனியன் சொல்கிறாங்க. அந்த ஒப்பீனியன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அது என்னன்னா, நமக்கு வந்து வெதர் சரியில்லை, நம்ம வந்து லைட் ஹவுஸ்க்கு போக முடியாது, இந்த மாதிரி குழந்தை அடம் பிடிக்கிறான்னு சொல்லிட்டு லைட் ஹவுஸ் போகணுன்னு சொல்லிட்டு அங்கே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ராம்சே சொல்கிறாரு. அதை மிஸ்ஸஸ் ராம்சேவும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ரொம்ப அழகாக முடிஞ்சு போச்சு. இப்போ செகண்ட் பார்ட். காலம் கடந்து போகுது, டைம் பாசஸ். 10 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 10 வருஷத்துல என்னென்ன நடந்துச்சுன்னா, மிஸ்ஸஸ் ராம்சே வந்து சடனாக இறந்துட்டாங்க. அவங்களோட பெண் குழந்தை, அவங்க பியூர் ராம்சே. அவங்களுக்கு வந்து திருமணமாகி அவங்க குழந்தை பிறக்கும் போது அந்த சைல்டு பர்த்தில் அவங்களே இறந்துட்டாங்க. அவங்களோட இன்னொரு பையன் ஆண்ட்ரூ ராம்சே, அவர் வந்து வாரில் வந்து கொல்லப்பட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் லில்லி பிரிஸ்கோ இந்த 10 வருஷமும் கல்யாணம் பண்ணிக்காமல் சிங்கிளாக இருப்பாங்க. அண்ட் அவங்க வந்து மிஸ்ஸஸ் ராம்சேயோட பெயிண்டிங் வந்து முடிச்சிருக்க மாட்டாங்க. பால் அண்ட் மின்டா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தோம்ல, அவங்க ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டாங்கன்ட்டு அவங்களோட மேரேஜ் வந்து ஃபெயில் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் இந்த பார்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டெஸ்ட்ராய்ஸ் ஆஃப் லைஃப். வாழ்க்கை வந்து நிறைய உடைஞ்சு போயிடுச்சு. அண்டு ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே உடைஞ்சு போயிடுச்சு. அவங்களுக்கு எதுக்குமே கருணை இல்லை. ஃபர்ஸ்ட் பார்ட் எவ்வளோ அழகாக இருந்துச்சோ, செகண்ட் பார்ட் வந்து ரொம்ப ஒரு எதுவுமே இல்லாமல் எல்லாமே அழிஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து கொடுக்குது. இப்போது பார்ட் 3 மறுபடியும் லைட் ஹவுஸ் போகிறாங்க. 10 வருஷம் கழிச்சு ஒரு சம்மர் வெக்கேஷனுக்காக. இந்த 10 வருஷமாக அந்த லைட் ஹவுஸ் இருக்கிறாங்க ஒரு சம்மர் ஹவுஸ்க்கு போகாமல் இருக்கிறதுனால அங்கே இருக்கிற வீடெல்லாம் இடிஞ்சு போய் டேமேஜ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போது எல்லாரும் வராங்கன்னு சொல்லிட்டு மிஸ்டர் ராம்சே அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணியிருப்பாங்க. இப்போது ஃபர்ஸ்ட் வந்து அங்கே லில்லி போவாங்க, மிஸ்டர் ராம்சேயோட ஃபேமிலி போவாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தோம்ல, அந்த கெஸ்ட் எல்லாமே அங்கே போவாங்க. போனதுக்கப்புறம் இப்போ வந்து மிஸ்டர் ராம்சே வந்து போகலாம், நம்ம லைட் ஹவுஸ்க்கு போகலாம். அவங்க பசங்களை இப்போ அவங்களுக்கு 2 குழந்தை மட்டும்தான் மிச்சம் இருக்காங்க. மற்ற 2 குழந்தைய ஒய்ஃப் எல்லாருமே இறந்துட்டாங்க. ஆக்சுவலி மிஸ்டர் ராம்சே வந்து எமோஷ்னலாகவுமே வந்து டவுன் ஆகிட்டு இருப்பார். ஏன்னா வயசாகுதுல்ல, ஆக கொஞ்சம் பக்குவமும் வந்துடுச்சு. அவங்க ஒய்ஃபும் இல்லை. இந்த இடத்துல அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறதுக்கு, தன்னோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு அவங்களோட பார்ட்னர் இல்லை. அதனால அவர் வந்து எமோஷ்னலாக டவுனும் ஆகிட்டு இருப்பார். இப்போ வந்து மிஸ்டர் ராம்சே அவங்களோட 2 மகன்களை கூட்டிட்டு, ஜேம்ஸ் அண்டு கேம்லியா அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு லைட் ஹவுஸ்க்கு போகிறாங்க. அப்போது லில்லி பிரிஸ்கோ வந்து அவங்களோட பெயிண்டிங்கை வரைகிறதுக்கு வச்சுருந்தாங்களே, மிஸ்ஸஸ் ராம்சேயோட அன்ஃபினிஷ்டு பெயிண்டிங், அதை மறுபடியும் கண்டினியூ பண்ணுறாங்க. அவங்க அந்த ஜன்னலை பார்த்துக்கிட்டே அந்த பெயிண்டிங்கை வந்து வரைஞ்சி முடிக்கிறாங்க. அந்த டைமில் வந்து இவங்களும் வந்து லைட் ஹவுஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. இப்போவுமே அவங்க ஃபஸ்ட்டு வந்து மிஸ்ஸஸ் ராம்சே வந்து வில்லியம்க்கும் இவங்களுக்கும் திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருப்பாங்க. இப்போவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் வேணாம், நான் இண்டிபெண்ட், நான் சிங்கிளாகவே இருக்கேன் அப்படின்னு அவங்களும் முடிவு பண்ணிட்டு சிங்கிளாக தான் இருக்காங்க. இப்படி போகும்போது மிஸ்டர் ராம்சே அவங்க 2 குழந்தைங்க, மகன் இல்லை மகள், கேம்லியா வந்து பொண்ணு, கூட்டிகிட்டு போகும்போது கூட வந்து ஃபிஷர்மேன் மெக்காலிஸ்டர் அண்ட் அவங்களோட பையனும் வந்து கூட வருவாங்க. எப்பயுமே வந்து மிஸ்டர் ராம்சே வந்து ஜேம்ஸை திட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க, ஒரு ஸ்ட்ரிக்டான அப்பாவா. ஃபர்ஸ்ட் டைம் மிஸ்டர் ராம்சே அவர் வந்து ஜேம்ஸை வந்து புகழ்ந்தாரு அண்டு கேமை வந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டாரு. 2 குழந்தைங்களும் இந்த நம்ம அப்பா கிட்ட இப்படி ஒரு மாற்றமா அப்படின்னு நினச்சி ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜேம்ஸ் எவ்வளோ ஹேங்க்ரியாக இருந்தாரோ இப்போ வந்து அவங்க அப்பாவை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே சமயத்தில் லில்லி அவங்களோட பெயிண்டிங்கை முடிச்சிட்ருப்பாங்க.
அந்த மிஸ்ஸஸ் ராம்சேயோடைய பிக்சர். அதை பார்க்கும்போது அவங்களே நேராக நிற்கிற மாதிரி இருக்கும். இந்த நாவல் வந்து எப்படி முடியுதுன்னா, சென்ஸ் ஆஃப் கம்ப்ளீஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், எல்லாரோட உணர்வுகளும் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு, எல்லோரும் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் we talk about மெயின் கேரக்டர்ஸ். மிஸ்ஸஸ் ராம்சே இவங்க ஒரு லவ்விங்கான மதர் அண்ட் ஒய்ஃபும் கூட. இவங்க எல்லார் மேலேயும் அக்கறையாக இருக்காங்க. அப்புறம் வந்து குடும்ப ஒற்றுமையாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இவங்க வந்து கைண்ட்னஸ், சிம்பத்தி அண்ட் மேரேஜ் எல்லாம் நம்புகிறாங்க. இவங்க எதனோட ஒரு பிரதிநிதியாக இருக்காங்கன்னா, லவ், எமோஷ்னல் ஸ்ட்ரென்த் அண்ட் ட்ரெடிஷ்னல் உமன்ஹுட். பெண்கள்லாம் இப்படி தான் இருக்கணும் பாரம்பரியமாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை தான் வந்து பிரதிபலிக்கிறாங்க இந்த இடத்துல. மிஸ்டர் ராம்சே இவங்க வந்து மிஸ்ஸஸ் ராம்சேயோட ஹஸ்பண்ட் அண்ட் ஃபிலாசபரும் கூட. இவர் ஒரு ஸ்ட்ரிக்டான, லாஜிக்கலான, அப்புறம் பெசிமிஸ்டிக்கான ஆளாகவும் இருக்கிறாரு. இவருக்கு வந்து யாராச்சும் நம்மளை வந்து எமோஷ்னல் சப்போர்ட் பண்ணணும், புகழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குறாரு, அதை விரும்புகிறாரு. இவர் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுறாருன்னா, ட்ரூத் அண்ட் மேல் அத்தாரிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. ஜேம்ஸ் ராம்சே இவர் வந்து யங்கஸ்ட் சன். அப்புறம் இவங்க அப்பா மேலே ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ட்ரிப்பு கூட்டிகிட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் அடல்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க அப்பாவை வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிறாரு. இவர் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுறாருன்னா, எமோஷ்னல் க்ரோத் அண்ட் சேஞ்சை. ராம்ஸ்கி இவங்க வந்து ராம்சேயோட பொண்ணு. இவங்களும் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அப்பா வந்து வெறுத்தாலுமே அதுக்கப்புறம் அந்த லைட் ஹவுஸ் ஜேர்னியில் வந்து நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து மெச்சூரிட்டிக்கான ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறாங்க. லில்லி பிரிஸ்கோ இவங்க வந்து அன்மேரிட் பெயிண்டர் அண்ட் மாடர்ன் உமனும் கூட. இவங்க வந்து செல்ஃப் டவுட் அண்ட் சொசைட்டி வியூஸ், சமூகத்தினோட பார்வையால் பெண்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அதை வந்து காட்டுறாங்க. கடைசியாக இவங்க மிஸ்ஸஸ் ராம்சேயோட பெயிண்டிங்கை ஃபினிஷ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல அவங்க இண்டிபெண்டன்ஸ் அண்ட் மாடர்ன் திங்கிங்கை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் பார்க்கலாம். சார்லஸ் ஸ்டான்ஸ்லி இவங்க மிஸ்டர் ராம்சேயோட ஸ்டூடெண்ட். இவர் கொஞ்சம் அரகண்டான பர்சன் அண்ட் இன்செக்யூராகவும் இருக்கிறாரு. இவர் என்ன நினைக்கிறாருன்னா, என்ன பிலீவ் பண்ணுறாருன்னா, பெண்கள் எல்லாம் பெயிண்ட் பண்ணக்கூடாது, அப்புறம் நல்லா எழுதக்கூடாது. இவர் வந்து மேல் ஈகோ அண்ட் செக்ஸிசம் அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. வில்லியம் பேங்க்ஸ் இவர் வந்து ஒரு கைண்டான, இன்டெலிஜென்ட்டான ஃப்ரெண்டு ராம்சேக்கு. மிஸ்ஸஸ் ராம்சே வந்து வில்லியமும் திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் லில்லிக்கு வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும், அதை தான் அவங்க வேல்யூ பண்ணியிருக்காங்க. இவர் வந்து ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அப்புறம் பால் ரேலி இவரும் ஒரு கெஸ்ட்டு. இவர் வந்து மின்டாக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அப்புறம் வந்து இவங்களோட ஃபெயில்டு மேரேஜ் வந்து எது சொல்லுதுன்னா, மேரேஜ் வந்து எப்பயுமே ஹாப்பினஸை கொடுக்காது அப்படின்றத சொல்கிறாங்க. மின்டா இவங்க தான் வந்து பால் ரேலியோட லவ் அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களோட மேரேஜ் லைஃப் வந்து ஹாப்பியாக இல்லை. நெக்ஸ்ட் பியூர் ராம்சே இவங்க வந்து டாட்டர் ஆஃப் ராம்சேஸ். அப்புறம் இவங்க குழந்தை பிறக்கும்போது இறந்துட்டாங்க. இவங்க வந்து இந்த ட்ரெடிஷ்னல் ஹுமன்ஹுட்னால எவ்வளவு ட்ராஜடி, எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணாங்கன்றதை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஆண்ட்ரூ ராம்சே இவங்க வந்து ராம்சேஸோடைய மகன். இவர் இன்டெலிஜென்ட் பர்சன், வாரில் இறந்துட்டார். நெக்ஸ்ட் வந்து மெக்காலிஸ்டர் அண்ட் இஸ் சன். இவங்க வந்து அந்த லாஸ்ட்டாக ஃபைனல் பார்ட்டில் வந்து ராம்சேஸ் அவங்க பசங்க கூட வந்து லைட் ஹவுஸ் போவாங்கள்ல, அந்த இடத்துல இவங்க தான் கூட்டிகிட்டு போவாங்க. இவங்க வந்து ஒரு ஆர்டினரி ஒர்க்கிங் பீப்புளை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் பார்க்கலாம். அதை மேலே பார்த்தது தான் இங்கே ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். மிஸ்ஸஸ் ராம்சே வந்து லவ் அண்ட் கேரை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. மிஸ்டர் ராம்சே லாஜிக் அண்ட் ட்ரூத். லில்லி பிரிஸ்கோ வந்து ஆர்ட் அண்ட் இண்டிபெண்ட். இந்த லைட் ஹவுஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, மீனிங் அண்ட் ஹோப்பை தான் வந்து சிம்பலைஸ் பண்ணுது. மேஜர் தீம்ஸ்: டைம் டெஸ்ட்ராய்ஸ் எவ்ரி திங், இன்னர் தாட்ஸ் ஆர் இம்பார்ட்டண்ட், உமன்ஸ் ரோல் இன் ஃபேமிலி அண்ட் சொசைட்டி, ஆர்ட் வர்சஸ் லைஃப், லவ் அண்ட் லாஸ். இப்போது ஆத்தரோடைய டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலாமா? ஆட்லின் வர்ஜினியா உல்ஃப், இதுதான் இவங்களோட ஃபுல் நேம். இவங்க 25 ஜனவரி 1882 லண்டனில் பிறந்திருக்காங்க. இவங்களோட பேரண்ட்ஸ் ஜூலியா அண்ட் லெஸ்லி ஸ்டீஃபன். இவங்களுக்கு வந்து ப்ரைவேட்டாக எஜுகேஷன் வீட்டில் தந்திருக்காங்க. இந்த வீட்டிலேருந்து படிச்சிருக்காங்க.
அதுக்கப்புறம் வந்து லேடிஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கிங்ஸ் காலேஜ் லண்டனுக்கு வந்து போயிருக்காங்க. இவங்களோட அம்மா இறந்ததுனால இவங்களுக்கு நிறைய மென்டல் இல்னஸ்லாம் வந்து நடந்திருக்கு. அப்புறம் இவங்க வந்து லீனார்ட் உல்ஃப் அப்படின்றவரை திருமணம் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு நிறைய ஒர்க்லாம் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து அந்த ப்ளூம்ஸ்பெரி குரூப் இருக்குங்களே அதோடைய ஃபவுண்டிங்கில் இவங்களும் ஒரு இம்பார்ட்டண்ட் பர்சன். இவங்க ஃபஸ்ட்டு வாயேஜ் அவுட்டுன்ற ஒர்க் வந்து 1915 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆனால் மிஸ்ஸஸ் டலோவி இது வந்து 1925 பப்ளிஷ் ஆகிருக்கு. இதுதான் இவங்களுக்கு வந்து ஒரு புகழை கொடுத்துருக்கு. இதுவும் டு தி லைட் ஹவுஸ் 1928 இப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த ஒர்க்கு. இது ரெண்டும் தான் இவங்களுக்கு லிட்ரரி ரெகக்னேஷனை வந்து கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஓன் இது 1929 இவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது இவங்களோட இம்பார்ட்டன்ட் கலெக்ஷனில் ஒன்று. இந்த ஃபெமினிசம் ஒர்க்ஸில் வந்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் கலெக்ஷன். நெக்ஸ்ட் இவங்களோட நேம் வந்து ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் டெக்னிக்கு ஒரு சினானமாகவும் இருந்திருக்கு. இது வந்து மேஜர் ஃபியூச்சர் ஆஃப் மாடர்னிஸ்ட் லிட்ரேச்சர் இதை ஞாபகப்படுத்துது. நெக்ஸ்ட் இவங்களோட லைஃப்பில் வந்து நிறைய வந்து இந்த சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து நிறைய எடுத்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து எப்பயுமே இந்த சூசைடல் டெண்டன்சிஸ் தான் வந்து அவங்க எப்பயுமே சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க ஃபைனலாக 1941 28 மார்ச்சில் வந்து ரிவரில் குதிச்சு தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. ஸோ நாம் இந்த ஒர்க்கை நம்ம முடிச்சிட்டோம். இந்த ஒர்க் உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நல்ல ஒர்க். இது வந்து ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் டெக்னிக்கை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க இந்த ஒர்க்கில். கண்டிப்பாக இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் இங்கிலீஷ் வெர்ஷனும் போய் பாருங்கள், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒர்க் வந்து கொஞ்சம் பெரிய ஒர்க் தான். நான் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்கேன். நீங்கள் இதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படிச்சுக்கோங்க. So kindly like this and comment your thoughts and share with your friends. மறக்காம subscribe பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா ஷேர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் subscribe பண்ணிட சொல்லிடுங்க. ஓகே, டாடா, பை பாய்.